ஹாய், திஸ் இஸ் தாரணி. இந்த வீடியோவில் நம்ம React.js ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்போது காமனாக வரக்கூடிய வெப் விட்டல்ஸ் அப்படிங்கிற எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு லைவாக பார்க்க போகிறோம். மோரோவர், வாட் இஸ் React காம்போனன்ட், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட யூசர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட்டாக React ஹூக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு React ஹூக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு React ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அந்த ஆப்பை நான் எங்கே க்ரியேட் பண்ண போகிறேனோ அந்த பாத்துக்கு போய் நான் சிஎம்டின்னு கொடுக்குறேன். ஸோ என் கமெண்ட் ப்ராம்ப்டில் அந்த பாத் எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே போயிட்டு நான் npx create react app அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துட்டு பக்கத்தில் என் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை கொடுத்துக்கலாம். நான் டெமோ நாட் ஒன்னுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களோட ஆப்க்கு நேம் ஸ்மால் கேஸில் கொடுக்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா npm நாட் சப்போர்ட்டட் அந்த மாதிரி எரர் உங்களுக்கு வரும். ஸோ npx தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏன் npm எரர் வருது அப்படின்னா, npx வந்து npmக்குள்ளே தான் இருக்குது. முன்னாடிலாம் வந்து npx பதிலாக npm init அந்த மாதிரி கமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க React ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது அவுடேட்டட் ஆயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் npm வச்சு React ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு பேக்கேஜஸ்லாம் வந்து குளோபலாகவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ குளோபலாக அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்லேயே வந்து இன்ஸ்டால் ஆகும். இதனால உங்கள் மெமரி லாஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் npx என்ன பண்ணும் அப்படின்னா, டெம்பரவரியாக உங்களோட பேக்கேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் ரன் ஆகிறதுக்கு அப்புறம் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம npxக்கு வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு மெஷினை பொறுத்து, உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதை பொறுத்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஹை கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர்னால் சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகும். தென் எனக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு எரரோட இன்ஸ்டால் ஆக போகுது. லைக் வெப் விட்டல்ஸ் எரரோட எனக்கு இன்ஸ்டால் ஆக போகுது. அந்த பேக்கேஜ் இல்லாமல் எனக்கு இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ அந்த பேக்கேஜ் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதனால அதை நான் மேனுவலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணி அந்த எரரை கிளியர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறப்போ பார்த்தீங்களா, ரியாக்ட் டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இது எல்லாமே எனக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. லைக் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் இந்த ரியாக்ட் டாம் எல்லாம் நீங்கள் ஃபர்தராக வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரியாக்டில். இப்போ மாடர்னாக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியாக்டோடையே கம்பைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ண தேவையில்லை, இம்போர்ட் ரியாக்ட் அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை, அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு எரரோட எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, வெப் விட்டல்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கு எனக்கு. ஸோ இது ஒரு வெர்ஷன் ப்ராப்ளம்னால இப்படி வருது. இது காமனாக இப்போ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வருது, npx யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற எல்லாருக்குமே. ஸோ இதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே போய்க்கிறேன். என் ப்ராஜெக்ட்குள்ளே சிடின்னு கொடுத்து என் ப்ராஜெக்டை நான் நேவிகேட் பண்ணிக்கிறேன். டெமோ அப்படிங்கிறது என் ப்ராஜெக்ட் இருக்கிற ஃபோல்டர். அங்கே நான் சேஞ்ச் டைரக்டரி சிடி கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணேன்னா என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் லைக் ஃபோல்டர்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் ஷோ பண்ணும். நம்ம ப்ராஜெக்ட் டெமோ நாட் ஒன்னா அங்கே போயிட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். அந்த பாத்துக்கு போயிடுச்சு. இப்போ அங்கே போயிட்டு நான் கோடுன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து டாட் கொடுக்குறேன். என்டர் அமுக்கணுன்னு விஎஸ் கோடில் எனக்கு என் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். முன்னாடி நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ தென் இங்கே ஒரு வெல்கம் நோட் இருக்குது, இது தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என் ப்ராஜெக்டோட பாய்லர் பிளேட். ஆக்சுவலி npx கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுத்தோன்னே இந்த பாய்லர் பிளேட்டை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பாய்லர் பிளேட் அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். என் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை ரியாக்ட் கமெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு இன்ஸ்டால் பண்ண உடனே.
ஸோ நான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா package.json இருக்கா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ். என்னோட ப்ராஜெக்டை பற்றின மெட்டா டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ மெட்டா டேட்டா அப்படின்னா என் ப்ராஜெக்டை பற்றி என் ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்கிற டேட்டா. இங்கே போயிட்டு நான் கண்ட்ரோல் எஃப்னு கொடுக்குறேன், டிபெண்டன்சி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே டிபெண்டன்சிக்குள்ளே எனக்கு ஆக்சுவலி வெப் விட்டல்ஸ் இருக்கணும். எப்படி இன்ஸ்டாலிங் ரியாக்ட் டாம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி வெப் விட்டல்ஸ் இருக்கணும். ஸோ வெப் விட்டல்ஸ் வந்து இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அதை இப்போ நம்ம கொண்டு வரணும். நான் அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி இங்கேருந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது அப்டேட் ஆகும்போது எந்த கிராஷும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. தென் இங்கே போயிட்டு npm install web vitals அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் மேனுவலாக npm வச்சு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு மேனுவலாக என்பிஎம்ஏ வந்து டவுன்லோட் பண்ணுது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என் டிஸ்க் மெமரியில் இன்ஸ்டால் பண்ணுது வெப் விட்டல்ஸை. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் package.jsonல இருக்கான்ட்டு. ஸோ வந்துருச்சா? ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் என் ப்ராஜெக்டை நான் ரன் பண்ணிக்கிறேன். npm ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். எதுக்காக ரன் பண்ணணும் அப்படின்னா, லைக் நீங்கள் HTML போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணுவீங்களா, அது உங்கள் யூஐயில், அதாவது உங்கள் யூஐயை ப்ரௌசரில் பார்க்கறதுக்காக. அதே மாதிரி நான் இங்கே npm ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணாதான் ப்ரௌசரில் உங்களோட ரியாக்ட் ஆப்போட யூஐ தெரியும். அந்த இன்ஸ்டாலேஷன் கமெண்ட் என் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவேன். இந்த npm ஸ்டார்ட் கமெண்ட் ஒவ்வொரு தடவையும் என் ரியாக்ட் ஆப்பில் நான் டெவலப்பிங் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ ரன் ஆகணுன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே என் ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஓப்பன் ஆயிடுச்சு. உங்கள் லோக்கல் மெஷின்லேருந்து ரன் ஆகுறதுனால லோக்கல் ஹோஸ்டில் எனக்கு ரன் ஆகும். HTTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா HTTPSல உங்களுக்கு ரன் ஆகும் லைவ் சர்வர். ஸோ வெப் விட்டல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் இங்கே SRC அப்படின்னு இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வெப் விட்டல்ஸ்னு இருக்கா, இதுதான் அந்த பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகணும், அப்போ தான் ப்ராப்பராக டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பேக்கேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்டில், அதாவது உங்கள் வெப் பேஜுக்குள்ளே நீங்கள் போனப்போ லோடிங் ஆகுமா, அந்த லோடிங் டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். தென் ஒரு யூசர் உங்களோட வெப் பேஜை எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறாங்க, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கைட் பண்ணுறது இந்த ரிப்போர்ட் வெப் விட்டல்ஸ் பேக்கேஜ் தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, இப்போ பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே, ஸோ நான் பாய்லர் பிளேட்னு சொன்னேன் இல்லையா, npx கமெண்ட் கொடுத்தோன்னே எனக்கு கிரியேட் ஆன பேக்கேஜஸ். இதில் நோட் மாடல்ஸ் ஒரு பேக்கேஜ், இது ஒரு இம்பார்ட்டண்டான பேக்கேஜ். இதில் நிறைய பிளகின்ஸ் எனக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நான் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, இங்கே போயிட்டு எதையுமே நான் மாற்றிடக்கூடாது. தென் பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இங்கேயும் எனக்கு பெருசாக அவ்வளோவா வேலை இருக்காது, மேபி ஏதாவது இமேஜ் வேணால் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா index.htmlன்னு இருக்கா, இதுதான் வந்து என்னோட ரூட் ஃபோல்டர். அதாவது என்னோட யூஐயில் இந்த HTML பேஜ் தான் வந்து ஷோ ஆக போகுது. ஆனால் இந்த பேஜில் நான் எந்த கோட் பண்ணவும் தேவையில்லை, ஏன்னா இந்த பேஜை இன்னொரு இடத்துல நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டிவ் கொடுத்துருக்காங்களா, இந்த டிவ் தான் எனக்கு வந்து என் யூஐயில் ஷோ ஆக போகுது. அதாவது இங்கே தெரிகிறது எல்லாமே அந்த டிவ் தான். ஸோ அந்த டிவ்க்கு வந்து ரூட் அப்படின்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே SRCக்குள்ளே இருக்க index.jsல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் document.get element by id பண்ணுவோமா, அந்த மாதிரி அந்த ரூட் எலமெண்ட்டை இங்கே எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த ரூட்குள்ளே நம்ம .html இன்னர் HTMLனு கொடுப்போமா, அதுக்கு பதிலாக இந்த ஆப்பை ரெண்டர் பண்ணியிருக்காங்க.
இந்த ஆப் எது அப்படின்னா இங்கே app.jsன்னு இருக்குல்ல அந்த காம்போனண்ட். ஸோ அந்த காம்போனண்ட்ல போடுறதெல்லாம் எனக்கு இங்கே ஷோ ஆகணும். அப்போ இங்கே ஷோ ஆகுறது index.html எனக்கு ஷோ ஆகும் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் காம்போனண்ட்டை எனக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களோட எம்டி டேக் எல்லாம் எப்படி இருக்கும், HTML எம்டி டேக் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போட்டனால என் app.js இங்கே எனக்கு ரூட் எலமெண்ட்டாக ஆயிடுச்சு. அப்படின்னா இங்கே நான் என்ன மாத்துறேனோ, இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேனோ அது என் யூஐல ரிசம்பிள் ஆகும். இந்த லேர்ன் ரியாக்டுக்கு பதிலாக நான் வெல்கம் டு ஜூகூன் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே நான் என் யூஐல போய் இதை பார்க்குறேன். ஸோ வெல்கம் டு ஜூகூன்னு மாறிடுச்சா? இந்த மாதிரி என் ஆப்பில் நான் மாற்றுறது, என் ஆப் காம்போனண்ட்டில் நான் மாற்றுறது எல்லாமே யூஐல ரிசம்பிள் ஆகும். இப்போதைக்கு இந்த ஹெட்டர் எனக்கு தேவையில்லை. இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே எதுவுமே ஷோ ஆகலையா? இங்கே இருந்த லோகோ, பேக்ரவுண்ட் கலர் அது எல்லாமே என்னோட app.jsல கொடுத்தது தான், அந்த ஹெட்டருக்குள்ளே கொடுத்தது தான். நம்ம எடுத்தோன்னா இப்போ எல்லாமே போயிடுச்சு. இங்கே நான் சும்மா ஒரு h1 டேக்குள்ள ஆப் காம்போனண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆப் காம்போனண்ட்டோட டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆல்ரெடி நான் இதை காம்போனண்ட்னு சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரி நிறைய காம்போனண்ட்ஸ் என் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த காம்போனண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனண்ட் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஸோ பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்க, செங்கலாக எடுத்து வச்சு கட்டுவோமா? அப்போ என் வீடு ஃபுல்லாக செங்கலால் கிரியேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பையும் இங்கே நான் எடுத்து வச்சு என் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுவேன். என் ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப் காம்போனண்ட் இது ஒரு காம்போனண்ட்டா, இதே மாதிரி கீழே நான் இன்னொரு காம்போனண்ட்டை கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி என் பேஜ் ஃபுல்லாக அந்த காம்போனண்ட்டை கொண்டு வந்துக்கலாம். என் காம்போனண்ட் இந்த மாதிரி குட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பெருசாகவும் இருக்கலாம். அது என் இஷ்டம் தான். ஸோ யூஐயை பிரித்து காம்போனண்ட்டாக நான் வச்சுக்கிறேன். எதனால இப்படி வைக்கிறேன் அப்படின்னா, இதனால ஒரு யூஸ் இருக்கு. இந்த காம்போனண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கஸ்டமைஸாக நம்ம இப்போ ஒரு காம்போனண்ட் போடலாம். நான் என்னோட எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலுக்கு டெமோன்னு பேர் கொடுக்குறேன். ஸோ demo.js அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி நீங்கள் HTMLக்கு .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி உங்கள் ரியாக்ட் காம்போனண்ட் எல்லாத்தையும் .js அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் JS அப்படின்னு கொடுக்கலாம், JSX அப்படின்னு கொடுக்கலாம். ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம JSX அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் தான் கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம ஆப்பை. ஸோ JS அண்ட் HTMLோட காம்பினேஷனாக தான் அந்த JSX இருக்க போகுது, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன். இங்கே போயிட்டு நான் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த காம்போனன்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, JSல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்க போகுது. லைக் ஃபங்க்ஷன் கீவேர்டோட தான் இருக்க போகுது. ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம், சாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. இந்த ஃபைலுக்குள்ள இந்த காம்போனன்ட் தான் இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஒரு 100 காம்போனன்ட் இருந்தாலும் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியணும் அப்படின்றதுக்காக என் ஃபைல் நேமையே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் எப்பயும் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும் ரியாக்டில். அதே மாதிரி காம்போனன்ட் நேமும் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். JSல இருக்கிற மாதிரி ஸ்மால் லெட்டரில் கொடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் நேம் ஸ்மால் லெட்டரில் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நான் இங்கே டெமோனே கொடுத்துக்கிறேன், டி கேப்ஸில் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட காம்போனன்ட் இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அதுக்கு நான் ஒரு மார்க்கப்பை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ JSXோட காம்போனன்ட் கண்டிப்பாக ஒரே ஒரு மார்க்கப்பை ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு HTML டேகை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் இங்கே ரிட்டர்ன் பேரந்திசிஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரே ஒரு HTML டேக் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். நான் ஒரு லைக் h1ன்னு கொடுத்து டெமோ காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
ஓகேயா? ஸோ இங்கே நான் கிரியேட் பண்ணிட்டேன் காம்போனண்ட்டை. கிரியேட் பண்ணால் மட்டும் என் யூஐயில் போய் ஷோ ஆகாது. பார்த்தீங்களா, அப்படியே தான் இருக்குது. டெமோ காம்போனன்ட் ஷோ ஆகலை. நான் என்ன பண்ணணும்னா, இங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆப் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி ஆப் காம்போனண்ட்டில் இம்போர்ட் பண்ணால் தான் என்னால் என் யூஐயில் டெமோ காம்போனண்ட்டை பார்க்க முடியும். ஸோ இங்கே அதுக்கு நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறேன். என்னோட காம்போனண்ட்டோட நேம் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெமோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அதை app.jsல இம்போர்ட் பண்ணணுமா? இங்கே லோகோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ண அந்த கோட்ஸ் எல்லாம் நான் எடுத்தனால இந்த மாதிரி எனக்கு காட்டுது. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கனால. ஸோ மேபி அது எனக்கு எரராக வர சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில். அதனால நான் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ ரியாக்டில் இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா HTML மாதிரி இல்லை, இங்கே நம்ம JSX யூஸ் பண்ணுறோம். HTML ஆக்சுவலி ஒரு லீனியண்டான லாங்குவேஜ். நீங்கள் கோடில் சில எரர் பண்ணாலும் அது உங்களை விட்டுரும். உங்களுக்கு வந்து யூஐயை ஷோ பண்ணிட்டே இருக்கும். ஆனால் JSX அப்படி இல்லை. இங்கே லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் கொடுக்கல அப்படின்னாலும் எனக்கு எரரை த்ரோ பண்ணும். தெரியுதா? ஆனால் HTML இதெல்லாம் இருக்காது. ஸோ JSXல பண்ணல கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ டெமோவை இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் டெமோ ஃப்ரம்னு சொல்லிட்டு அதோட பாத்தை நான் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டாட் வச்சு ஸ்லாஷ் போடுறேன். இங்கே எனக்கு டெமோ காட்டுறாங்களா? ஸோ டெமோன்னு கொடுத்துட்டு .jxன்னு கொடுக்கலாம், கொடுக்காமையும் விடலாம். இங்கே போயிட்டு நீங்கள் JSXன்னு மாற்றி கொடுத்துடக்கூடாது. இங்கே என்ன எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதே தான் இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இங்கேயும் நான் இம்போர்ட் பண்ணிட்டு டெமோவை யூஸ் பண்ணாததுனால இந்த மாதிரி கொஞ்சம் டிம்மான கலரில் காட்டுது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா டெமோன்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாத் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இங்கேனா வேற பேர் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கொடுக்கணும். அகைன் கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்னு நான் டெமோனே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு H1க்கு கீழே யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா நம்ம HTMLோட எம்டி டேக் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இமேஜ் டேக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். டெமோ. இப்போ யூஐயில் போய் பார்க்கலாம். ஸோ டெமோ காம்போனன்ட் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்னா கிளாஸ் காம்போனன்ட்னு முன்னாடி ஒன்று இருந்தது. ரியாக்டோட யூஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் டெவலப்பர்ஸ்க்கு அப்படின்னு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ முன்னாடி ரியாக்ட் காம்போனன்ட் வந்து கிளாஸில் இருக்கிறப்போ அதை ரைட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. லைன்ஸ் ஆஃப் கோட் அதிகமாக இருந்துச்சு. நிறைய விஷயத்த நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் ஒன்ஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்தோன்னே ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரியாக்டில். ஹூக்ஸ் அப்படின்னா வந்து ப்ரீடிஃபைனடு ரியாக்ட் கிளாஸஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி எங்கேயோ அந்த கிளாஸஸை எழுதி வச்சுருக்காங்க. அதோட நேமை மட்டும் கால் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமனாகவே ரியாக்ட் ஹூக்கு யூஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நேம் வைக்க ஆரம்பித்தாங்க. லைக் யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், இந்த மாதிரி நம்மளா கஸ்டமைஸ் பண்ணியும் காம்போனன்ட் எழுதலாம். ஐ மீன் ஹூக் எழுதலாம். அதுக்கும் நீங்கள் யூஸ் அப்படின்னு தான் பேர் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ யூஸ் டைம் அந்த மாதிரி. யூஸ் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் யூஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் ஒரே ஒரு மார்க்கப்பை தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? நான் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்து என்னோட காம்போனண்ட்டை முடிக்க முடியாது. ஸோ ஒரு 100 லைன் இருக்கணும்னா 100 காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் இன்னொரு லைன் கொடுத்தா எனக்கு எரர் வரும். ஸோ இங்கே வருது இல்லையா, இந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு மார்க்கப்பை ரிட்டர்ன் பண்ணணுமா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்குவேன், ரூட்டாக ஒரு டேக் போட்டுக்குவேன்.
அந்த டேக் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்க நான் எத்தனை கோட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டிவ் போடுறதுக்கு வேண்டாம், என் டாம்ல அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்குது, ஒரே ஒரு காம்போனன்ட்னா பிரச்சனை இல்லை, இதே மாதிரி ஒரு 100 காம்போனன்ட் உங்க ப்ராஜெக்ட்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி எம்டியா டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்க டாம்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்காது. மேபி உங்க காம்போனன்ட் எல்லாத்துக்கும் நீங்க ஏதாவது ஸ்டைல் ஆர் லேஅவுட் கொடுக்க போறீங்க அப்படின்னா டிவ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடி தேவையில்லைன்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். வேரியபிள் கிரியேஷன்ல நீங்க ஜேஎஸ்ல எப்படி நார்மலா பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நான் லெட்னு ஒரு கீவேர்ட் போட்டு கார்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸ்டார்டிங்ல அது 0ன்னு இருக்கு, சரியா? ஸோ இதை ஏன் நான் ரிட்டர்னுக்கு மேல கிரியேட் பண்றேன்னா என்னோட யூஐல எதெல்லாம் தெரியணுமோ அதை மட்டும் தான் நான் வந்து ரிட்டர்ன்ல கொடுப்பேன். ஸோ டெமோ காம்போனன்ட் என் யூஐல தெரிஞ்சிச்சா, அதே மாதிரி எதெல்லாம் தெரியணுமோ அது மட்டும் தான் என் ரிட்டர்னுக்குள்ள கொடுப்பேன். தெரிய வேணாம், ஒரு லாஜிக் மட்டும் எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரிட்டர்னுக்கு மேல இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஃபங்க்ஷன்லாம் வந்து ஜேஎஸ்ல எழுதுற மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஆட் டு கார்ட்னு போடுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன நடக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆக கார்ட்ல இருக்க ஐட்டம்ஸ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ கார்ட் வந்து 1 2ன்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்குள்ள கார்ட் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துட்றேன். இது ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க ஒரு லாகையும் போட்டுடுறேன். ஸோ console.logல சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஷாப்பிங்னு போட்டுட்டு இங்க கார்ட்டோட வேல்யூவை ஷோ பண்றேன். ஓகேயா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணணுமா? இங்க பேரண்டல்ஸ்குள்ள இந்த ஃபங்க்ஷனை நான் ஒரு பட்டன் கிளிக்ல கால் பண்றேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டன் வந்து என் யூஐல தெரியணும், அதனால நான் அதை ரிட்டர்னுக்குள்ள போடுறேன். பட்டனோட ஆன் கிளிக்ல எனக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். இங்க நார்மலா கொடுக்குற மாதிரி கொடுக்காம ஆன் கிளிக்ல சி வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். ஸோ ஆன் கிளிக் வந்து கேமல் கேஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்ல நீங்க ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அதுதான் வந்து ஜேஎஸ் அண்ட் HTML JSX இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு ஜேஎஸை நீங்க HTML-க்குள்ள எழுதணும்னா இங்க கர்லி பிரேஸ் வச்சுதான் எழுதணும். JSX-ல இங்க போயிட்டு நான் இந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துடுவேன். ஸோ தென் இங்க போயிட்டு நான் ஆட் டு கார்ட் அப்படின்னு எழுதிடுறேன். ஓகேயா? ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, கால் பண்ணியாச்சு. எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்ஸ்பெக்டிங் டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் டூல்ஸை கன்சோல் போய்க்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகுது கரெக்டாக. இப்போ இந்த கார்ட்டை வந்து நான் யூஐல ஷோ பண்ண போகிறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கர்லி பிரேஸ் போட்டு தான் ஷோ பண்ணணும். ஸோ நான் டெமோ காம்போனன்ட் பக்கத்தில் இதை ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. 0 இருக்கா? ஓகே. ஸோ மறுபடியும் நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கால் ஆகுது, ஆனால் என் யூஐல பாருங்க கார்ட்டோட வேல்யூ மாறவே இல்லை. ஆக்சுவலி கன்சோலில் கார்ட்டோட வேல்யூ மாறி இருக்கு, ஆனால் இங்கே மாறலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரியாக்டோட ஒரு எரர். ஐ மீன் ரியாக்டோட ஒரு டிஃபீட்னு கூட சொல்லலாம். என்னன்னா எப்போ உங்களுக்கு வேரியபிள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா உங்க பேஜ் உங்க காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகல. ஆனா ரியாக்ட்ல வந்து ஃபங்க்ஷன் கால்ல வந்து காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகல. ஸோ அதை ரீரெண்டர் ஆக வைக்க தான் நம்ம ஹூக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஹூக்கை யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஹூக்கை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட்
யூஸ் ஸ்டேட்னு கொடுக்குறேன். ஸோ கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. ஏன்னா வந்து எல்லா ஹூக்ஸையும் ஒரே ஒரு கிளாஸ்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க, கிளாஸ் காம்போனன்ட்ல. ஸோ எல்லா ஹூக்கையும் இந்த மாதிரி தான் நீங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வேற ஏதாவது ஹூக்கை பண்ணணும்னா நீங்க கமா கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால கேர்லி பிரேஸ் பண்ணிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு கொடுக்கணும். ஸோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள ரியாக்ட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், இன்னும் யூஸ் பண்ணாததுனால இந்த மாதிரி டிம் கலர்ல தெரியுது. ஸோ யூஸ் ஸ்டேட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேரியபிள் தானே ரீரெண்டர் ஆகலை. ஸோ வேரியபிளில் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தா என் வேரியபிளை கிரியேட் பண்ணுறதே வந்து யூஸ் ஸ்டேட்டு தான் இங்கே. ஸோ வேரியபிளை ரியாக்ட்ல ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள கார்ட் அப்படின்னு கொடுத்துக்குவேன். இது என்னோட வேரியபிளோட நேம். ஃபாலோ அப்பா நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன், செட் கார்ட் அப்படின்னு. இங்க சி வந்து கேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னோட வேரியபிளோட நேம் ஆப்பிள்னு இருக்குன்னு வைங்க. இங்க நான் செட் ஆப்பிள் அப்படின்னு கொடுப்பேன். புரியுதா? ஸோ வேரியபிள் நேம் இருக்கும், அதோட பக்கத்துல செட்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுவேன் என்னோட வேரியபிளுக்கு. ஸோ நான் கார்ட்னே மாத்திக்கிறேன், ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஸோ இங்க நான் யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த பேரந்திசிஸ்குள்ள என் கார்ட்லோட இனிஷியல் வேல்யூவை கொடுக்கணும். ஸோ இங்க நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணேன்னா அதை இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ யூஐல போய் பாருங்க, 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போய் நான் 10ன்னு கொடுக்குறேன்னு வைங்க, அங்க 10ன்னு இருக்கும். நம்ம 0ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த வேரியபிள் கார்ட் எதுக்குன்னா இங்க போய் நான் ஷோ பண்றதுக்கு என் யூஐல. ஆனா செட் கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா கார்ட்டோட வேல்யூவை அப்டேட் பண்றதுக்கு. ஸோ நார்மலா நான் அப்டேட் பண்ணப்போ எனக்கு அப்டேட் ஆகலை, ரீரெண்டர் ஆகலையா ரியாக்ட். ஸோ அதை சரி பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம் யூஸ் ஸ்டேட்ல. ஸோ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நார்மலா எனக்கு இன்க்ரீஸ் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். செட் கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். செட் சி கேப்ஸ் கார்ட். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா கார்ட் பிளஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்றேன், யூஐல நடக்கிற மாதிரியே எனக்கு கன்சோல்ல நடக்கிற மாதிரியே யூஐல இப்போ நடக்குதா. ஸோ இப்போ என் காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகுது. இதுக்கு காரணம் ஏன் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும் ரியாக்ட்ல. ஸோ இன்னைக்கு எடுத்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.